குட்டி நல்லா பெரிய குட்டியா இருக்குதுங்க, நல்லா அழகா இருக்குங்க. இது வந்து தலைச்சேரிக்கும் போயருக்கும் சேர்ந்த கிராஸ். சரிங்க. இது வந்து போயர் தலைச்சேரி கிராஸ். சரிங்க. இது வந்து ஒரிஜினல் ஜமுனா பாரி. சரி சரிண்ணா. நல்லா தரமான குட்டினா. இப்போ ரெண்டு குட்டி ஒரே மாதிரி தான் இருக்குது, எப்படின்னா கிராஸ்னு சொல்றீங்க? இது என்னன்ட்டு உங்களுக்கு காது வித்தியாசம் இருக்கு. சரிங்க. முக வித்தியாசம். ஓ, இது காது நல்லா பெருசா இருக்குதுங்க, உடம்பு வித்தியாசம். பாத குட்டியே கிட்டத்தட்ட பால் குடிச்சு வளர்ந்ததுன்னா இந்த குட்டி இப்பவே 6-7 தரம் வந்திருக்கும். சரி சரி. பால் இல்லாதனால கொஞ்சம் கட்டி கம்மியா இருக்கு. வணக்கம், குன்னத்தூர் ஆட்டு சந்தைக்கு வந்திருக்கோம். வாரம் திங்கட்கிழமை ஒவ்வொரு ஆட்டுக்குட்டி வியாபாரிகள் வீடியோ போட்டுருக்கோம். இந்த வாரம் சிவகுமார் அண்ணா ஆட்டுக்குட்டி வியாபாரி அவர் புத்தகம் பார்க்க போறோம். இந்த வாரம் என்னென்ன வகையான ஆடுகள் வச்சிருக்காரு பண்ணலாம். அண்ணா வணக்கம்ண்ணா. அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம்ண்ணா. நம்ம சேனல் உங்களோட முதல் பதிவுண்ணா. அண்ணா நான் இருக்கிற வந்து கோயம்புத்தூர் பீலமேடுண்ணா. பேர் வந்து சிவகுமார். சரிங்க. போன் நம்பர் வந்து 97 500 417 80ண்ணா. சரி, ஓகே. காலையில 6 மணில 8 மணி வரைக்கும் ஃபோன் பண்ணலாம்ண்ணா. சரிண்ணா. சாயங்காலம் வந்து 4 மணில நைட் 8 மணி வரைக்கும் ஃபோன் பண்ணலாம்ண்ணா. சரி, ஓகேண்ணா. ஆமா. சரிண்ணா. கையில வச்சுக்கிறது என்ன? இது வந்து கன்னிண்ணா. கன்னி ஆட்டுக்குட்டி. கன்னி ஆடுல இது வந்து கிடா குட்டிங்க. கிடாய்ங்களா? சரி. கிடா குட்டி தரமான குட்டி. இதுக்கு ஜோடி வந்து பொட்டை குட்டி உள்ள இருக்குண்ணா, பிறவை. சரிங்க. அதையும் காமிக்கிறேன் பாருங்க. ரெண்டு குவாலிட்டியோட தரமான குட்டினா. ரெண்டு ஒரே ரெண்டு ஒரு தாய் குட்டி. சரி சரிங்க. ரெண்டு ஒரு தாய் குட்டி 6500 சொன்னோம். சரிங்க. 5000 கொடுத்துட்டு 5000 வேலை முடிஞ்சது. வேலை முடிஞ்சு கொடுத்தாச்சு ரெண்டு. சரி சரிங்கண்ணா. ஆமா, அமௌண்ட் கொடுத்துட்டு குட்டி உள்ள விட்டு போயிருக்காங்க. சரிண்ணா. வந்து எடுத்துட்டு இருக்காரு. இது ஆண் குட்டிங்களா பெண் குட்டிங்களாண்ணா? எதுனா இது ஆண் குட்டிங்களா பெண்? ஒரு கடாயே ஒரு பேர் ஆணோட பொண்ணு ஒண்ணு. ஒரு பேர் ஒரு ஒண்ணு. சரி சரிங்கண்ணா. குட்டி நல்ல தரமான குட்டிங்க. சரி, ஓகேண்ணா. இந்த வேற குட்டி காமிக்கிறேன் பாக்கலாம். இது வந்து செம்பிளில வந்து இடவெட்டு குட்டி. இடவெட்டு குட்டி பால் குட்டி. சரிங்க. தலையங்கடிக்கு. சரி, ஓகே. தலையங்கடிக்கு பாலும் குடிக்கு இடவெட்டு குட்டி. 2000 ரூபாய் சொல்லுது பெரிய குட்டி. இது எவ்வளவு நாள் குட்டிங்க? இது வந்து ஒரு மாசம் இருக்கு. ஒரு மாசம் குட்டிங்களா? குட்டி இது டயர்ல வந்து பால் இல்ல, அதனாலங்களா? அதனால கொஞ்சம் குட்டி அலசி போச்சு. ஆனா குட்டி தரமான குவாலிட்டியான குட்டி. குட்டி பார்த்தா தெரியும், நல்லா நீட்டா பெரிய குட்டியா வரும் போல. நல்ல உயரமா இருக்குதான். அதாங்க. பாத குட்டியே கிட்டத்தட்ட பால் குடிச்சு வளர்ந்ததுன்னா இந்த குட்டி இப்பவே 6-7 தரம் வந்திருக்கும். சரி சரி. பால் இல்லாதனால கொஞ்சம் கட்டி கம்மியா இருக்கு. ஆனா குவாலிட்டியான குட்டி. சரிங்கண்ணா. பால் அருமையா குடிக்கும். ஊத்தி 4 லிட்டர் ஊத்தி விட நிக்காம குடிக்கும். சரிண்ணா. இது என்ன விலையில தருவீங்க பையனா? இது ஒரு 1700 ரூபாய் கொடுத்துடலாம். 1700 ரூபாய்க்கு கொடுத்துருவீங்க? கொடுத்துடலாம். 2000 ரூபாய் சொல்லுது, 1700 ரூபாய் கொடுத்துடலாம். பெரிய குட்டி மேஞ்சுக்கு பாலும் குடி. இருக்கு. அதிக அளவில் ஆட்டுக்குட்டி. இது பாருங்க கடாய். சரிங்கண்ணா. இது நாட்டாடுங்க, அருமையான கடாய், நல்ல தரமான குட்டி. இது 2500 ரூபாய் சொல்லுதுண்ணா. சரிங்கண்ணா. 2200 ரூபாய் கொடுக்கலாம். 2200 ரூபாய். 2200 கொடுக்கலாம். நல்ல பெரிய குட்டி. இது மேய்ச்சல் தரதுங்களா? இது பால் குடிக்கிறது. பால் குடிக்க தலை கடிக்கிறதுனால பால் கொடுக்கணுங்க. ஒரு மாசத்துக்கு பால் கொடுக்கும். சரி சரிங்கண்ணா. கொடுத்தோம்னா குட்டி இளைக்காது. குட்டி இளைக்காம இருக்கு. நல்ல தரமான குட்டி. வேற குட்டி காமிக்க பாருங்க. செம்பிளி. செம்மறி ஆடுங்க. சூப்பர் செம்பிளி. சரிங்கண்ணா. அருமையான செம்பிளி, நல்ல குவாலிட்டியான தரமான குட்டி. சரிங்க. இது 2700 ரூபாய் சொல்லுதுண்ணா. 2700 ரூபாய். 2500 ரூபாய் கொடுக்கலாம். 2500 ரூபாய். 2500 தரமான குட்டி, குவாலிட்டியான குட்டி. பால் எல்லாம் அருமையா குட்டி. டப்பா காமிச்சா போகுது. இது அந்த முட்டை கடை வாங்கி சேர்மானா? இது பொட்டை குட்டினா. பொட்டைக்கு பெண் குட்டிங்களா? சரி சரிங்க. ஆனா இது ஒரு செம்பிளினா. இது ஒரு செம்பரி சாக்லேட். சரிங்க. அருமையான குட்டி. 2000 சொல்லுங்க. 2000 ரூபாய் சொல்றேன். 2000 சொல்லுதுண்ணா. சரிங்க. ஒரு 1600 ரூபாய் கொடுக்கலாம். 1600 ரூபாய். 1600 ரூபாய். சரிங்கண்ணா. 1600 ரூபாய் விலை 1000 பண்ணுங்களே. என்னங்கண்ணா? 1600 குட்டி விலை 1000 பண்ணுங்களே. குட்டினா இது வந்து பொட்டை குட்டியா போச்சுங்க. அதனால கிடாயா தான் எடுத்திருப்பாங்க. சரி சரிங்க. கிடாயா தான் எடுத்திருப்பாங்க. ஒருத்தர் வந்தாரு, ஒட்டுக்கு ஒரு 6-7 குட்டி வேணுனாரு. சரிங்க. அவருக்கு அப்புறம் 3 குட்டி கொடுத்தோம். 2 பேரவே ஒரு கிடாய். சரிங்கண்ணா. அந்த ஒரு கிடாய்க்கோசரம் 2 பொட்டை குட்டி எடுத்து. அதான். இப்போ ஆனா நீங்க எந்தெந்த சந்தைக்கு போறீங்க மறுபடியும் போன் நம்பர் சொல்லிருங்க. ஆனா இன்னைக்கு வந்து திருப்பூர் மாவட்டம் ஆதிகுணத்தூர் சந்தை. சரிங்க. வியாழக்கிழமை வந்து பொள்ளாச்சி இல்லைன்னா புளியம்பட்டி சந்தைக்கு வருவோம். சரிங்க. வெள்ளிக்கிழமை பொழுவம்பட்டி வெள்ளிகிரி மலை ரோட்ல இருக்கு, மாதப்பட்டிக்கு தாண்டி. சரிங்க. சனிக்கிழமை வந்து குண்டடம். சரிங்க. ஞாயிற்றுக்கிழமை வந்து மூணாம்பள்ளி நம்பியூர் பக்கத்தடி இருக்குது. ஈரோடு மாவட்டம் பெரிய திருப்பூர் மாவட்டத்துக்கும் சென்ட்ரல் பிளேஸ்ல. அதாதாங்கண்ணா, ஈரோடு சென்டர் பிளேஸ். நம்பியூருக்கு 4 கிலோமீட்டர். சரி சரி. திருப்பூர் அவினாசியில வந்து 25 கிலோமீட்டர். கோபில இருந்து வந்தோம்னா ஒரு 17 கிலோமீட்டர். சரிங்க. இந்த சந்தைக்கு வந்து உங்களை பார்க்கலாம். ஞாயிற்றுக்கிழமை ரெகுலரா அங்க வந்தா பார்க்கலாம். வளர்ப்பாடு குட்டி மட்டும் தான் கிடைக்கலாம், பெரிய ஆடுகள் கிடைக்கும். பெரிய ஆடுன்னா ஓரளவுக்கு ஒரு நல்ல தரமா ஜமுனா பாரி, தலைச்சேரி அந்த மாதிரி ரகமா கொடுத்துருக்காங்க. மேய்ச்சல் தரமான ஆடுகள். நல்ல மேய்ச்சல் தரமான ஆடு. சரி. அது வேணா 2 காமிக்கிறேன், நீங்க பார்க்கலாம். சரிங்க. அப்படியே நீங்க லைவ்ல வந்து அப்படியே பார்க்கலாம். அப்படியே வந்து பார்க்கலாம், காமிக்கிறோம். அப்படியே வந்து பார்க்கலாம். வண்டி ஒரு ஓரமா அப்படி நிறுத்திட்டு வந்து பாருங்க. திருப்பூர் மாவட்டம் அந்த குளம் வண்டி அப்படி சுத்திட்டு இருக்க கூடாது. விற்பனைக்கு வந்திருக்கு. வளர்ப்பாட்டு குட்டிகள் வேணும் அப்படிங்கிறவங்க சந்தைக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பா வாங்கிக்கலாம். அண்ணன் பாருங்க, இதான் ஜமுனா பாரு. இது பாருண்ணா, இது பாருண்ணா கிடாய். சூப்பரா இருக்கு, அருமையான குட்டி. எதிர்சாமி இது பாரு, ரெண்டுமே கிடா குட்டிண்ணா. ரெண்டுமே கிடாய். ரெண்டுமே கிடாய் குட்டி. தரமான குட்டி, குவாலிட்டியான குட்டி.
குட்டி நல்லா பெரிய குட்டியா இருக்குதுங்க, நல்லா அழகா இருக்குங்க காது. இது வந்து தலைச்சேரிக்கும் போயருக்கும் சேர்ந்த கிராஸ். சரிங்க. இது வந்து போயர் தலைச்சேரி கிராஸ். சரிங்க. இது வந்து ஒரிஜினல் ஜமுனா பாரி. சரி சரிண்ணா. நல்லா தரமான குட்டினா. இப்போ ரெண்டு குட்டி ஒரே மாதிரி தான் இருக்குது, எப்படி கிராஸ்னு சொல்றீங்க? இது என்னன்ட்டு உங்களுக்கு காது வித்தியாசம் இருக்கு. சரிங்க. முக வித்தியாசம். ஓ, இது காது நல்லா பெருசா இருக்குதுங்க. உடம்பு வித்தியாசம். உடம்பு ஷார்ட்டா இருக்கு. சரிங்களா. இது என்ன விலை சொன்னீங்கன்னா, என்ன விலை முடிஞ்சது? 2.31 ரூபா சொல்லுச்சு ஜோடி. சரிங்க. கொஞ்சம் விலை கம்மியா தான் கேக்குறாங்க, 24,500 கேக்குறாங்க, விலை கட்டலைங்க, அதனால அப்படியே இருக்கு. ஆமா, அதனால அப்படியே இருக்கு. வர்றேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க, விலை கேட்டவங்க ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு சொல்லிட்டு போயிருக்காங்க. சரிங்கண்ணா. அது எப்படி உறுதி சொல்ல முடியாது, வாங்கினா தான் உறுதி. கண்டிப்பா வாங்கினா தான் உறுதி. இது போல ஜமுனா பாரி ஆடுகள் வேணும், உங்க நம்பர் வாங்கிக்கலாங்க. சரி, ஓகேண்ணா. இன்னொரு குட்டி காமிக்கிறேன். அது பிறவை குட்டி வளையல் இருக்குது. எல்லாம் மேய்ஞ்சி ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்க மாட்டேங்குது. ஆமாண்ணா. காது குட்டி. இது ஜமுனா பாரி தலைச்சேரி கிராஸ். இதுவும் கிராஸ் தாங்களா? ஜமுனா பாரியும் தலைச்சேரி கிராஸ். சரிங்கண்ணா. சரிண்ணா. குட்டி நல்ல குவாலிட்டியான குட்டி, நல்ல தரமான குட்டி தான். நல்ல பிராண்டடான குட்டி. இந்த குட்டி என்ன விலைண்ணா வருது? இது 5,500 ரூபா சொல்லுதுண்ணா. சரிங்க. ஒரு 5,200 5,300 கொடுத்துடலாம். மேச்சல் தரம். சரி, உங்க கான்டாக்ட் நம்பர் மறுபடியும் சொல்லிருங்க தேவைப்படும். என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து 97 500 சரிங்க 417 80. ஓகேண்ணா. உங்க பேர் சிவகுமார். சிவகுமார். சரிண்ணா. சரி.